நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். என்ன ஒரு மாதிரி உங்களை பார்த்தா ஒரு கேராக இருக்க மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை சார். இல்லை, நியூ இயர்லாம் முடிஞ்சது, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்க மாதிரி இருக்கேன். வேற ஒன்றும் இல்லையா சார்? இல்லை சார், தமிழ்நாடு இருக்காது. இப்போ தான் அதான் மந்திரிலாம் சொல்லியிருக்காரு. சொல்லுங்கள், நீங்கள் கேள்வி கேளுங்க. அதான் சார், போதை கலாச்சாரம் நான் கரெக்டாக வந்துட்டேனா? ரைட்டா? சொல்லுங்க. ஒரு பேரணியை தொடங்கி வச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதை நடைபயணமாக நடக்கிறது யாருன்னா நம்ம வைகோ அவர்கள் நடக்கிறாரு. அதாவது போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது, பெற்றோர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளை கவனமாக வளர்க்க வேண்டும், உறவினர்களும் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் மேலேயும் உறவினர்கள் மேலேயும் பழியை தூக்கி போட்டிருக்காரு முதல்வர். எப்படி பார்க்குறீங்க இதை? முதல்ல அந்த வைகோவை கேட்டிங்களே, அவர் வயசில் பெரியவர். ஆமாம், நம்ம எப்போவுமே வயசில் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுன்றது நம்மளுடைய தமிழ் பண்பாடு. நான் திராவிடன்னு சொல்லலை, தமிழ் பண்பாடு. ஓகே. அந்த வகையில் வைகோ முதல்ல இது மதுவிலக்குக்கான போதைப்பொருள் மதுவிலக்கு அந்த கலாச்சாரத்திற்கு எதிரான அப்படின்னு சொல்லி இளைஞர்கள்லாம் கூட அவர்கள் அந்த பாதை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த நடைப்பயணம். இப்போ என்ன பண்ணிட்டாரு, மதுவிலக்கு முதல்வரை கூப்பிட்டு ஆரம்பிக்கணும். இந்த போதைப் பொருளை பற்றிலாம் நிறையா பேச்சு வருது. இந்த சுராஜ், இந்த திருத்தணியில் நடந்த அந்த நிகழ்வு நடக்கலாமா, ஆனால் அதை வீடியோவில் யாரும் போடக்கூடாதான். போலீஸில் அதை போட்டால் கைது பண்ணுறாங்க. யாரை கைது பண்ணணும்? வெட்டினவனை கைது பண்ணாங்க. அதில் அவன் மைனரு 3 பேர். ஒருத்தன் ஏதோ மாற்றுத்திறனாளி என்னமோ அவர் வான் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்றாங்க. 3 பேர் அந்த கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஏதோ சொன்னாங்க. இப்படி பட்டாக்கத்தியோடு எப்படி ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வந்தான்னு ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸையும் சேர்த்து தான் நம்ம கேள்வி கேட்குறோம். இப்போ ரயில்வே போலீஸு, அது யார் மாநிலமோ மத்திய அரசோ, ரயில்வே போலீஸ் என்ன பண்ணுது, பொதுவான போலீஸ் என்ன பண்ணுது, பட்டாக்கத்தி எடுத்துக்கிட்டு எப்படி ரயிலில் போகிறான்? இப்படிலாம் வந்த உடனே இந்த சமயத்தில் போதைப் பொருளை பற்றி பேசுகிறா நல்லா இருக்காதுன்னு டப்புன்னு நேற்று என்ன பண்ணிட்டார் அண்ணா பெரியவர் வைகோ, சமூக நீதி நடைப்பயணம். இப்போ அந்த மதுவிலக்கு போதைப் பொருளுக்கு எதிரானது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பேரை மாற்றிட்டாங்க. ஆமாம், இந்த பேரை மாற்றுறது தான் நமக்கு வழக்கமான திராவிட பண்பாடு ஆச்சு. நீ அந்தந்த பேரில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஹாஸ்டல்லாம் பார்த்திங்கன்னா தங்குமிடம்லாம் சமூக நீதி இல்லங்கள், தங்குமிடங்கள் அப்படின்னு மாற்றினோன்னா சமூக நீதி வந்துடுவாங்க. இங்கே திமுக அரசு பண்ணது இல்லையா? அவர் வைகோ என்ன பண்ணுவார், அவங்களுக்கு வால் பிடிச்சிட்டு தானே போகிறாரு. அதனால் அவங்க கோச்சிக்கூடாது. அதனால் இன்ஃபேக்ட் அவருக்கும் காங்கிரஸுக்கும் முட்டிக்கிட்டு இருக்கு. அவர் எதையோ பேசப்போ காங்கிரஸில் விரியன் தலையிறாருன்னு சொல்லி அது தனி கணக்கு. இதை விட்டுருங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடும். முதல்வர் பேசுனது மிகவும் அதிர்ச்சிக்கும் கண்டனத்திற்கும் உரியது. பெற்றோர்கள் தான் அவங்கவுங்க பிள்ளையை பார்த்துக்கணும். அவர் சொன்ன 3 பாயிண்ட் பாருங்கள். பெற்றோர்கள் தான் அவங்கவுங்க பிள்ளையை பார்த்துக்கணும். அப்போ அரசுக்கு எந்த விதமான பொறுப்பு, மாநில அரசுக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசுகிறாரு. அடுத்தது, இதெல்லாம் மத்திய அரசு தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசும் இதில் ரைட் பண்ணணும். பெற்றோர்கள் அவரவர்கள் அந்த போதை பாதையில் போகாமல் பார்த்துக்கணும். பெற்றோர்கள்னு சொல்லி அவங்க பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு அரசு என்னத்துக்கு? நீங்கள் டாஸ்மாக் கடையை திறந்து வைப்பீங்க, கஞ்சாவோ மெட்ஸோ சர்வசாதாரணமாக கிடைக்கிற மாதிரி அதுக்கு காவல்துறை ஒத்துழைப்புடனோ இல்லை காவல்துறைக்கு தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில், காவல்துறைக்கு தெரியாமலாம் நடக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. நிச்சயமாக காவல்துறையுடைய ஒத்துழைப்போ அனுமதியோ இல்லை கண்டுகொள்ளாமல் இருக்க, அனுமதினா என்ன அர்த்தம், கண்டுகொள்ளாமல் இருப்பது. இது இல்லாமல் இல்லைங்க, ஒரு டாஸ்மாக் கடைக்கும் சுற்றி எவ்வளவு FL1 FL2ன்னு கடை இருக்குது பாருங்கள். இந்த டாஸ்மாகில் 5 மணி வரைக்கும் தான் 6 மணி வரைக்கும் தான் டைமு. இந்த FL1 FL2ன்னு இருக்கிற கடையெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன, 24 மணி நேரமும் டாஸ்மாக் சரக்கு கிடைக்கிது, 24 மணி நேரமும் பள்ளிக்கூடம் வழிபாட்டுத்தலம் எல்லா இடத்துலையும் அதை ஒட்டி மார்க்கெட்டில் சந்தில் எல்லா இடத்துலையும் கஞ்சா கிடைக்கிது. 10 மெட்ஸு ஹீரோயின் தனியும் கிடைக்கிது. இப்போது முதல்வர் என்ன சொல்கிறாரு, அந்த சுராஜுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த அருவாளை வெட்டினாங்க இல்லையா, அவர் வட இந்தியர் அப்படிங்கிறது இதில் அது நம்ம இதில் வட இந்திய இனம் பார்க்குறதோ மொழி பார்க்குறதோ தப்பு.
வட இருந்த அதில் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா போதைக்கு சம்மந்தப்பட்டது, அவருக்கு வந்து மொத்தம் 60 வெட்டு அருவாளில் பட்டாக்கத்தியில். இந்த 4 பேர், அதில் 3 பேர் வெட்டியிருக்கான், ஒருத்தன் வந்து வீடியோ எடுத்திருக்கான் ரீல்ஸ் வெட்டின போது. முகத்தில் மட்டும் 30 வெட்டு. ஏங்க மொத்தமே அவ்வளோதான் இருக்குது முகம், 30 வெட்டு. ஒரே நாளில் ராத்திரியில் டிஸ்சார்ஜ் பண்ணி அவரை அனுப்பிச்சிட்டாங்க. இதில் என்ன மர்மம்? இப்போ அவர் எங்கே இருக்காருன்னே தெரில. அவருடைய ஊர் வந்து ஒரிசாவுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம். 30 வெட்டோட வந்து கண்டிப்பாக அவனுக்கு தையல் போட்டு கட்டு போட்டு உடம்பு பூரா வெட்டுனா அங்கங்கே தையல் போட்டு ரயிலில் ஏற்றி விட்டா கூட ரயிலில் ஏற்ற மாட்டான், மற்ற பயணிகள்லாம் பயப்படுவான், இல்லை ஏதோ பிரச்சனை வரும். அப்போது அந்த சுராஜ்னு பேர் அவருன்னு. சுராஜ், ஆமாம். அந்த சுராஜ் எங்கே இருக்காரா, இறந்துட்டாரா? சார், ஒரு நேர்மையான அதிகாரி அஸ்லாக்கார் விசாரிச்சிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, அவருடைய கைப்பாடை எழுதி கொடுத்ததுனால தான் நாங்கள் அவரோட ஊருக்கு அனுப்பி வச்சோம், அவர் நலமாக இருக்காருன்னு சொல்லிட்டு. அஸ்ராகருக்கு நேர்மை அப்படின்னு ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருக்கோம். ஆனால் அஸ்ராகருடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன என்பது தான் நமது கருத்து. ஏன்னா அஸ்ராகருக்கு சொல்லும்போது அவர் ஏதோ ஒரு போதையில் இருந்திருப்பார் போல் தெரியுது. அது கஞ்சா போதை இருக்கா மாதிரி தெரியல. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதாவது ஒருத்தரை வந்து பிடிச்சிங்க, 60 வெட்டோட ஒரு ஆள் ஆஸ்பத்திரிக்கு வரான். அஸ்ராகர்க் என்ற ஐஜி நேர்மையானவர் என்பதை தெரிந்து கொண்டு, ஆனால் மேலிட அழுத்தத்தினால் வேறு வழி இல்லாமல் அப்படி பேசுகிறாருங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஓகே, அவர்கிட்டயே கேள்வி கேட்குறேன். அஸ்ராகர்காக இருந்தாலும் சரி, அது தமிழக அரசு முதல்வர் ஸ்டாலினாக இருந்தாலும் கேள்வி ஒன்று தான், அரசை பார்த்து கேட்கிறோம். 60 வெட்டு, முகத்தில் 30 வெட்டு, மொத்தம் 60 அருவாள் வெட்டோட ஒருத்தன் வந்து ரத்த கிளறியாக வந்து ஆஸ்பத்திரிக்கு வரான். ஃபஸ்ட்டு அவனுக்கு பிபி அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு தையல் போடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களை பிடிச்சிட்டாங்க. யாரை? அந்த வெட்டினவனை பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? அக்யூஸ்டு போலீஸுடைய ப்ராசஸ் என்ன? மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. ஆமாம். அந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் அவன் ரத்தத்தில் கலந்துருக்கிறது வந்து கஞ்சாவா, மெட்ஸா, டாஸ்மாக்கு சரக்கா, ஹெரோயினா, ஹஷீஷா, இன்னும் புதுசாக என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. இதில் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 2 ஹவரில் ரிசல்ட் வந்துடும். அவங்கள நீங்கள் கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ அஸ்ராகருக்கு தெரியாதா அவர் எந்த போதையில் இருக்காருன்றது? காவல்துறையில் ஒரு எஸ்ஐ பேசும்போது ஒரு விஷயம் தெரியாமல் பேசிட்டாருன்னு சொல்லலாம். ஒரு ஐஜி பேசுகிறார், நேர்மையான திறமையான ஒரு ஐஜி என்று பெயர் வாங்கியவர். அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய கைகளும் வாயும் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். அஸ்ராகருக்கு சொல்லணும், இல்லைன்னா முதல்வர் சொல்லணும். ஏன்னா கைது பண்ணிங்கள, கைது பண்ணி அப்புறம் நீங்கள் வெளியில் அனுப்பிச்சிட்டிங்க, அதெல்லாம் ரைட்டு. மெடிக்கல் டெஸ்ட் எடுக்காமையாக இருந்தீங்க. மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தால் அது என்ன போதை அவன் இருந்தான்னு தெரிஞ்சிருக்குமே. அந்த மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் பப்ளிக்கு வெளியில் சொல்லுங்கள். அந்த ரிப்போர்ட் உண்மையான ரிப்போர்ட். ஏங்க கரூரில் 2 அந்த போஸ்ட்மார்ட்டம் டேபிளை வச்சுக்கிட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் வந்து 41 பேருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டேன். 4-5 மணி நேரத்தில் 22 டாக்டர் வந்தாங்க. 21 டாக்டர் 22 டாக்டரும் 2 மேஜை. 2 மேஜையில் ஒரு நார்மலாக வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் இல்லை 2 டாக்டர் கூட 2 நர்ஸ் இருப்பாங்க. 22 டாக்டர் தேவையில்லை. சரி, 22 டாக்டர் வந்தது உண்மையினே வச்சுப்போம், நம்ம அரசாங்கத்தை நம்புவோம். நம்ம 22 மேஜை அட்லீஸ்ட் ஒரு 10 மேஜையாவது இருக்க வேணாமா? இல்லை ஒரு 8 மேஜையாவது இருக்க வேணாமா? 2 மேஜை 4-5 மணி நேரம். ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 40-45 நிமிஷம் ஆகும். கணக்கு போட்டு பாருங்கள், எங்கேயுமே டேலி ஆகலை. இது கரூர் மேட்ருலேயே சிக்கல். இப்போ இந்த மேட்ருலேயும் என்ன போதைன்னே தெரியல. அவர் என்ன போதைன்னு அப்படி தெரியாமல் இருக்கும். போதையில் இல்லை அப்படின்னா, அவங்க போதையில் இல்லை, அவங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் பப்ளிக்காக வெளியில் கொடுக்கலாமா? அஸ்ராகருக்கு கொடுக்கலாமா? இல்லை சுகாதாரத்துறை கொடுக்கலாமா? காவல்துறை தான் கொடுக்கணும். இதில் தமாஷ் என்னென்னா, திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின், இவர் முதல்வர் சொன்னதை முடிச்சிருவோம், பெற்றோர்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் திறந்து வச்சுருவீங்க, நீங்கள் விற்பீங்க. அது என்னமோ சொன்னீங்க, என்னமோ பேரணி ஆரம்பிக்கிறாரு, நடைப்பயணம் சார், நடைப்பயணம் வைகோ. ஆமாம், இப்படி தானேங்க ஜாஃபர் சாதிக்கு வச்சு மாரத்தான் ஓட்டினீங்க. எனக்கு கவலையாக இருக்கே. இந்த மெட்ஸு
தமிழ்நாட்டில் மெட்ஸ் கடத்தியதற்காக கைது செய்யப்பட்டு 6 மாதத்திற்கு மேல் சிறையில் இருந்து திமுகவின் நிர்வாகி அல்லது திமுக தொடர்புள்ளவர் இயக்குனர் அமீர் மற்றவங்களோடலாம் வந்து அது மட்டும் முதல்வர் குடும்பத்திலேயே வந்து சினிமாவெல்லாம் தயார் பண்ணவர். அப்படிப்பட்ட அந்த ஜாஃபர் சாதிக்கு என்ன பண்ணார், போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு மாரத்தான், அந்த மாரத்தானுக்கு அவர் ஸ்பான்சர் பண்ணுறார் ஜாஃபர் சாதிக்கு. அதுக்கு அப்போ இருந்த காவல்துறை ஆணையரோ அதிகாரியோ வந்து உயர் அதிகாரி வந்து அவருக்கு ஷீல்டு கொடுக்குறாரு. நார்மலாக ஸ்பான்சருக்கு வந்து ஒரு மரியாதை பண்ணுவாங்க, ஒரு அங்கீகாரம். போதைப் பொருளை எவன் கடத்துறானோ அவன் தான் வந்து போதைப் பொருளுக்கு எதிராக மாரத்தானுக்கு ஸ்பான்சர் பண்ணுறான். இது எப்படி இருக்குன்னா, நான் டாஸ்மாகுக்கு எதிராக நான் வந்து உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துக்கிட்டு தெருவில் உண்ணாவிரதம் பண்ணி நான் வந்து ஒரு ஷோ பண்ணுறேன். ஆனால் நான் வந்து 4 இடத்துல டாஸ்மாக் லைசன்ஸ் வாங்கி நான் வந்து கடை நடத்துகிறேன்னு வைங்க. இந்த உண்ணாவிரதம் நான் பண்ணால் எப்படி இருக்கும்? மதுக்கு எதிராக உண்ணாவிரதம்னு சொல்லிவிட்டு என் பேர்லேயோ என் பினாமி பேர்லேயோ 4 கடை நான் நடத்துகிறேன்னு வைங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இது. இப்போ பேரணி என்ன பேரணி? போதைக்கு எதிரான பேரணி ஊர் ஃபுல்லாக. இல்லை, பெற்றோர்கள் தான் அவங்கவுங்க பசங்களை பார்த்துக்கணுன்னு. அப்போ உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாள் முன்னால் டிவியில் வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் அப்பாவா சொல்கிறேன், நீங்களே அப்பா போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணிட்டாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்? தமிழ்நாட்டிற்கே அப்பாவாக உங்களை அறிவித்து கொண்டீர்கள். உங்களை வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு சொல்லலை. பட்டு அந்த மாதிரி அப்பான்னு யாரையும் வந்து டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க. அம்மானு யார் வேணாலும் சொல்லுவாங்க. அப்பான்னு யாரையும் அது சில காரணங்கள்னால சொல்ல மாட்டாங்க. அது கொச்சையாக அது வந்து அதை சில பேர் கொச்சைப்படுத்துவார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு மன்மதில் இல்லைன்னு ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா கேபாலச்சந்தர் படம், அவர் சாருடைய படம். அந்த இவர் திடீர்னு அவர் கற்பனை பண்ணி பார்ப்பார். கமலஹாசன் அதில் வந்து இந்த நிறைய பொம்பளைங்களோட கனெக்ஷன் வச்சுருக்க மாதிரி ஒரு கேரக்டர். அவருக்கு வந்து திடீர்னு அந்த கனவு அதாவது ஒரு நினச்சி பார்ப்பார். அவர் எங்கேயோ தெருவில் போகும்போது பின்னால் அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டு ஒரு 50-60 குழந்தை, முதல்ல 10 குழந்தை வரும், அப்புறம் 20 குழந்தையாகவும் 30 40 50ன்னு குழந்தைங்க நம்பர் வந்து பெருசாகிட்டே போகும், துரத்திக்கிட்டு வரும். அப்படியே கனவுலேருந்து எழுந்திருப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து நிறைய பெண்களுடன் அப்படி சொல்கிறதுனால இதற்கும் முதல்வருக்கும் நீங்கள் அதை எந்த விதத்துலேயும் தயவு பண்ணி அதை வந்து தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டாம். நான் இந்த அப்பான்னு கூப்பிடுறதுல உள்ள சில அந்த சென்சிட்டிவிட்டியை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது. நீங்களா அந்த படம் பார்த்தீங்களா இல்லையான்றதுக்காக நான் சொன்னேன். இதற்கும் முதல்வர் அப்பா என்று சொன்னதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். ஆனால் அப்பான்னு சொன்னீங்கல்ல, அப்போ என்ன அர்த்தத்தில் சொன்னீங்க? அவரும் 70-72 வயதானவர், ஒரு பொறுப்புள்ள குடும்பத்தின் தலைவர். அவரும் பேரம்பேத்திலாம் எடுத்துட்டார். இந்த பேரம்பேத்தி இல்லாமல் வளர்ந்து அவங்க எல்லா விதமான பணிகள்லேயும் மக்கள் பணியெல்லாம் ஈடுபடுறாங்க. நம்ம தான் புகைப்படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய பேரன் அடுத்த சந்ததியினர்லாம் எப்படி மக்கள் பணியில் ஈடுபடுகிறார்கள், பெண்கள் முன்னேற்றத்திற்கு எப்படியெல்லாம் அவர்கள் பாடுபடுகிறார்கள் என்பதை நம்ம அவருடைய பையன் பேரன் எல்லாம் பார்த்துட்டோம். அவங்க குடும்பத்தில் எல்லாம் மாப்பிள்ளை நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய சொந்தக்காரங்கன்னு வரும்போது அவர்கள் வகை. ஆனால் டிவியில் உங்களை அப்பாவாக தானாக அறிவித்து கொண்டீர்களே, இப்போ அப்பா போஸ்ட்டை ஏன் ரிசைன் பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் சொல்லி கேட்கலையா? சரி, அடுத்தது ஒரு பெற்றோரும் அவரவர் குடும்பத்து பிள்ளைகளை வந்து போதை வழியில் போகாமல் காப்பாற்றணும். இது பொதுமக்களுக்கு மட்டும்தான் வந்து பொருந்துமா? நல்ல, நான் பொதுவாக கேட்குறேன். நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, பெரிய பெரிய வீட்டிலலாம் நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பெரிய மனுஷங்க வீட்டிலலாம் சில பேர் அமைச்சராக இருப்பாங்க, அதுவாக இருப்பாங்க, அரசியல்வாதியாக இருப்பாங்க, அதிகாரியாக இருப்பாங்க, வியாபாரியாக இருப்பாங்க, தொழிலதிபராக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாமும் போதைப் பொருளில் இருக்காங்களே, போதையில் ஈடுபட்டுருக்காங்களே. அப்போது இது என்ன பாமர மக்களுக்கு மட்டும்தான் இந்த அட்வைஸா? இல்லை அரசியல்வாதிகள், ஒரு அமைச்சர்கள், அப்புறம் வந்து நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், பணக்காரர்கள், இவங்களுக்கெல்லாமும் உண்டா இந்த அட்வைஸ்? பொருந்துமா? யாராக இருந்தாலும் பெற்றோருக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுன்றத முதல்வர் உணர்த்தி காட்டுறார். முதல்வர் ஒரு பெற்றோராக இல்லையா? கண்டிப்பாக சார். இல்லை, நான் சொல்கிறது வந்து இந்த வேறு அர்த்தத்தில் இல்லை. டிவியில் அப்பான்னு சொன்னார்ல, அப்போ நான் வந்து அவரை வந்து ஏதோ அவர் குடும்பத்துக்கு மட்டும் பெற்றோர் நான் எடுத்துக்கல. தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளமான அப்பா, பெற்றோர். ஓகே, நான் அந்த அர்த்தத்தில் கேட்குறேன்.
நீங்கள் உடனே வேறு மாதிரி ஏதாவது சிந்திக்காதீங்க. நான் அப்படிலாம் வந்து சொல்லவே இல்லை. அவர் தமிழ்நாட்டிற்கே ஒரு அடையாளமாக சொல்கிறார். தந்தை ஸ்தானத்தில் இருந்து சொல்கிறேன், தந்தை இடத்தில் இருந்து சொல்கிறேன்னு சொன்னார். இது ஒரு பக்கம். அப்புறம் மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணோன்னா மணிப்பூர்லேருந்து வருதுன்னா அப்புறம் மத்திய அரசை கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அது மியான்மர்லேருந்து வருதுங்க. ஆக்சுவலாகவே அப்படி தான் வருது. மியான்மர் நாட்டிலேருந்து மணிப்பூர் வந்து மணிப்பூர்லேருந்து இங்கே வந்து இங்கேருந்து இலங்கை வரைக்கும் போகுது. அப்படி போய் தான் ஜாஃபர் சாதிக் மாட்டினார். இப்போ போன வாரம் கூட லேடி மாட்டினார். ஒரு லேடி, அந்த அம்மா அது என்னமோ ரேணுகா, தாடே ரேணுகாவோ என்னமோ, ஆந்திரா 28 வயசு பொம்பளை. அது வந்து பெண் தாதாவாம். அது ஆமாம், இந்தியா முழுக்க அது வந்து அந்த பக்கத்துலேருந்து வர வச்சு இலங்கை வரைக்கும் அனுப்புது. ஆமாம். அதில் தமிழ்நாட்டில் அந்த பெண்ணிற்கு வந்து அந்த பெண் தாதாவிற்கு தமிழ்நாட்டில் நிறைய தொடர்புகள் இருக்குது. அந்த தமிழ்நாட்டில் சில பெயர்கள்லாம் வந்து அங்கெல்லாம் ரெய்டு போய் பண்ணியிருக்காங்க. அந்த ரெய்டு பண்ண தமிழ்நாட்டு பெயர்கள்லாம் தமிழர்கள் தான். ஆமாம், வாடகைக்கு அறை எடுத்து கிட்டத்தட்ட செய்தாங்க, செஞ்சுருக்காங்க. இல்லை அங்கே வந்து இதை சின்ன சின்ன வேறு ஏதோ பொருள் மாதிரி பேக்கெட் போட்டு இதெல்லாம் நடந்திருக்கு. இதுதான் ஜாஃபர் சாதிக்கு பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஜாஃபர் சாதிக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், இந்த ரேணுகாவோட இல்லை இருக்கலாம், தொடர்பு இருக்கலாம் தெரியாது. ஏன்னா அந்த அந்த மோடஸ் ஆபராண்டின்னு சொல்லுவாங்க, எப்படி நடப்பது அந்த செய்முறை பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்குது. இது வேறு ஏதோ பொருள் மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு அப்புறம் அதை வந்து இலங்கை வரைக்கும் படகுல கொண்டு, இது எல்லாம் ஒரே மாதிரி வருது. முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானாவை சேர்ந்தவர்கள் தான் இதை பண்ணுறாங்க. ஜாஃபர் சாதிக்கு எந்த ஊருக்காரரு? தமிழ்நாட்டுக்காரர் இல்லையா? அப்புறம் இப்போது இந்த ரேணுகா அந்த பெண் தாதா, அதில் தமிழ்நாட்டில் 2 பேரோ 3 பேரோ கைதாகிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியுது. நீங்கள் வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக தமிழனா திராவிடனான்னு அந்த அப்படி நடுவில் அந்த 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 இது என்ன சொல்லுது, அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்கள் பார்க்கலாம், தமிழரா திராவிடரா. கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் வசிக்கும் தமிழ் பேச எல்லாரையும் தமிழர்கள்ன்ற ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயத்தில் சொல்கிறேன். நான் அப்படிலாம் வந்து பிரித்து இது உங்கள் தாய்மொழி வீட்டில் என்ன பேசுகிறாங்க அது இப்படிலாம் நம்ம அது பார்க்கல. தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவர்கள் ஜாதி மதம் அதெல்லாம் தாண்டி ஒரிஜினலாக எங்கேருந்து வந்தாங்க, விசாகப்பட்டினத்துலேருந்து வந்தாங்களா, விஜயவாடாலேருந்து வந்தாங்களா, ஓங்கோல்லேருந்து வந்தாங்களா, மைசூர்லேருந்து வந்தாங்களா, கேரளாலேருந்து வந்தாங்களா, நம்ம பார்க்கல. அரசியல் இது வரைக்கும் உள்ள முதலமைச்சர்கள் எடுத்து பாருங்கள். தமிழை தாய்மொழியாக கொண்ட முதலமைச்சர்கள், அதாவது சுதந்திர காலத்திற்கு முன்பிருந்தே அந்த முதலமைச்சர்னு வந்துருச்சு. 1930-35லேருந்தே நிர்வாகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளக்காரன் கொடுத்துட்டான். ஓமந்தூரார் அந்த மாதிரி முன்னாலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை முதல்வர்கள் இருந்திருப்பார்கள்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 பேர் இருந்திருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் குறைந்த காலம் இருந்திருப்பாங்க. ஒரு 25 பேர்னு வச்சுங்க, தோராயமாக சொல்கிறோம். அதில் தமிழர்கள்லையும் நீங்கள் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காமராஜர், பக்தவத்சலம், கடைசியாக எடப்பாடி, ஓபிஎஸ்ஸை கணக்கில் சேர்த்துக்கலாம், இடைக்காலம்ங்கிறதுனால கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். பாக்கி பேர் எல்லாரும் தமிழ் பேசுகிறவங்க தான், ஆனால் பூர்வீகம் வேறு மாநிலம். எம்ஜிஆர் வந்து மலையாளம் அல்லது ஸ்ரீலங்கான்னு சொல்லலாம், இவர் ஜெயலலிதா கன்னடம்னு சொல்லலாம், ஐயா கருணாநிதி வந்து தெலுங்குன்னு சொல்லலாம். அதனால் அவங்க தமிழர் இல்லைன்னு நம்ம சொல்லலை. திராவிடர்னு சொல்லும்போது தான் அந்த தமிழர் திராவிடம்னு வித்தியாசம் வருது. நம்ம எல்லாரும் தமிழர் நம்ம ஒத்துக்கிட்டாங்க, திராவிடம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையே அனாவசியமாக வரவில்லை என்றால் நாம் வந்து பிரிப்பதற்கு வந்து வேலையே இல்லை. இப்போ இது ஒன்று சொல்லியிருக்காரா, இப்போ நம்ம மத்திய அரசு தான், அப்போ மாநில அரசு எதுக்கு? டாஸ்மாக் நீங்கள் கடையை திறப்பீங்க, வருமானத்தை வாங்கிப்பீங்க, இதுக்கு மாநில அரசு. அவன் தண்ணி அடிச்சுட்டு அவன் ஒன்றும் வெட்டக்கூடாது குத்தக்கூடாது, ஏதாவது வன்முறையில் ஈடுபட்டால் அப்போ மத்திய அரசு வந்து பொறுப்பு. அப்படி இல்லைன்னா அந்த பெற்றோர் பொறுப்பு. கள்ளசாராயம் காய்ச்சினதில் உங்கள் 2 எம்எல்ஏ, உங்கள் கட்சி எம்எல்ஏ 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பத்திரிகையில் வந்ததுக்கப்புறமும் எஃப்ஐஆரில் சேர்க்கலையே. ஒருத்தர் உதயசூரியன் ஒரு எம்எல்ஏ, அப்புறம் இன்னொருத்தர் எம்எல்ஏ, அந்த கள்ளக்குறிச்சி வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர்கள் 2 பேரும் எம்எல்ஏ. 2 பேர் எம்எல்ஏ எஃப்ஐஆரில் சேர்த்திங்களா? ஆனால் பத்திரிகைகளாக வந்துச்சு. இல்லை அட்லீஸ்ட் ஒரு விளக்கம் கொடுத்தீங்களா? அவர்களுடைய பெயர் வந்து பத்திரிகைகளில் வந்து தவறான இது, அது பொய்
அவர்களுக்கு இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சொல்லணுமா வேணாமா? இப்போ என் பேரில் ஒரு குற்றச்சாட்டு வருகிறது என்றால் அது உண்மையா இல்லையா என்பதை சொல்லும் முதல் பொறுப்பு என்னிடம்தான் இருக்கிறது. அப்போது நான் சொல்கிறது அவங்க சொல்லலைன்னா கூட கட்சி சொல்லணுமா இல்லையா? ஆமாம். இல்லை அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க பேர் சேர்த்துருக்கணும் எஃப்ஐஆரில். பண்ணலைன்னா அறிக்கை விட்டுருக்கணும். அமைதியாக விட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு புரியும். சரி, இதை நம்ம சார் அப்புறம் இன்னொரு வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சினிமாவில் போதைப் பொருளை ஊக்குவிக்கும் வகையில் படம் எடுக்காதீர்கள், போதையை க்ளோரிஃபை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? ஓகே, நல்ல விஷயந்தான். சமீபத்தில் கல்வியில் சிறந்த மாநாடுன்னு சொல்லி நிறைய பேர் சினிமாக்காரங்களாம் கூப்பிட்டாங்க. அதில் நிறைய டைரக்டர்லாம் பேசினாங்க. அவங்ககிட்டலாம் அந்த கல்வியில் சிறந்த மாநாடு அட்லீஸ்ட் அந்த மேடையிலையாவது இதை பேசி சொல்லியிருக்கலாமா? நம்ம ஒரு இயக்குனர், எந்தெந்த இயக்குனர் சமீபத்தில் வர படம், எந்த படத்தில் வன்முறை இல்லை, கஞ்சா இல்லை, அதாவது நம்ம தெலுங்கு படத்துக்கு மற்றதுக்கெல்லாம் போல நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம், நம்ம இருக்கிற ஊரை பற்றி முதல்ல பேசுவோம். இங்கே இன்றைக்கி எப்போ நான் இதில் ரஜினிகாந்த் காலத்திலிருந்து சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஹீரோ என்ன அவன் நல்லவன், ஒழுக்கமானவன். எம்ஜிஆர் பீரியடில் அவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நல்லவராக தான் இருப்பார். அதாவது கேரக்டர் நல்லவராக இருப்பார், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறவராக இருப்பார். அப்படியே ஒரு எம்ஜிஆர் இன்னொரு கெட்டவராக காமிக்க வேண்டி வந்ததுன்னா டபுள் ஆக்ஷன் வந்துடும். அப்புறம் கடைசியில் அவர் திருந்திடுவார். அந்த கெட்ட எம்ஜிஆர், நல்ல எம்ஜிஆர், கெட்ட எம்ஜிஆர், இப்படி ஒரு ஃபார்முலா வச்சு நான் அந்த ஃபார்முலாவை கிண்டல் பண்ணியோ இதுவாக சொல்லலை. அப்போ அவர் அந்த சமுதாய பொறுப்பு அவருக்கு இருந்தது. சினிமாவில் ஹீரோன்னு காமிக்கும் போது அவனை நல்லவனாக ஒழுக்கமுடையவன். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்பேன், 2-3 ஹீரோயின் போட்டு டுவேட்டு பாடுவார் எம்ஜிஆர் படத்தில். உலகம் சுற்று வாலிபன்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 ஹீரோயின் இருப்பாங்க. ஒரே அது இவர் அதில் மேத்தார் குருட்டா அந்த மாதிரி ஒரு தாய்லாந்து அம்மா ஒரு பாட்டு வரும். அந்த அம்மா டுவேட்டு பாடுவாங்க. பாடி முடித்தோடனே என்னன்னு சொல்லுவாங்க, அந்த பெண் அது ஒருதலை காதல் எம்ஜிஆர் பேரில். அது கனவு கண்டுச்சு. அடுத்த சீனில் எம்ஜிஆர் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த 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 கதாபாத்திரத்தை பார்த்துட்டு தங்கச்சி அப்படின்றவார். நான் இது மறுபடியும் சொல்கிறேன், கேலிக்காக சொல்லலை. அவர் என்ன ஃபார்முலான்னா அந்த ஒருவனுக்கு ஒருத்தி, ஒழுக்கம், பர்சனல் வாழ்க்கையில் ஒழுக்கம், இப்படி அந்த ஹீரோவை காமிக்கணும். அதை தாண்டி சுவாரஸ்யத்துக்காக கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்காக வேறு மாதிரி காமிக்கணுன்னா டபுள் ஆக்ஷன் கொண்டு போயிடுவார். இல்லை அந்த பெண்ணுடைய கனவு தானே தவிர இவர் ஒரு பெண்ணை தான் மனதில் காதலிக்கிறார், 2 பெண்ணை காதலிக்கிறார், இப்படி ஒரு ஒழுக்கத்தை. ஆனால் இப்போ வர படம்லாம் பாருங்கள், நான் சொல்கிறது ரஜினிகாந்த்லேருந்து தொடங்கி கமல்ஹாசன் அந்த பீரியட்லேருந்தே இன்னும் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. அதில் போய் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் வில்லனாக இருப்பான். இப்போ வர தமிழ் படங்களில், முக்கால்வாசி படங்களில் காவல்துறை அதிகாரி வில்லன், ஹீரோ யார்? மாஃபியா டான், அவன் தான் ஹீரோ. அவன் இந்த கையில் தண்ணி அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க, இந்த பக்கம் ஒரு பொம்பளை வரும், அதில் ஏதாவது ஒரு தமன்னா மாதிரி ஒரு நல்ல ஒரு இந்த இல்லை அவர் படத்தில் எதுவும் இந்த கஞ்சா போதைப் பொருள் போன்ற படங்கள்லாம் வரல. நான் அப்படி ஆராய்ச்சி பண்ணிலாம் பார்க்கலைங்க. நம்ம சினிமா பார்க்கும்போது யார் அது ஏதாவது கதை என்னன்னு அது பார்க்குறோமே தவிர இவர் படத்தில் எவ்வளவு கஞ்சா வந்தது, இவர் படத்தில் போதைப் பொருள் வந்துதா, அவர் வந்துதான்றது தெரியல. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, கமெண்ட் பாக்ஸில் வந்துடும். நம்ம நேரில் நம்மளோட புத்திசாலிகள் அவங்க கமெண்ட் பாக்ஸில் இந்த படத்தில் இவர் கஞ்சா அடிக்கிற மாதிரி வந்தது, இந்த படத்தில் ஒரு அட்லீஸ்ட்டு குடிச்சிட்டு வரா மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் குடிச்சிட்டு வரா மாதிரி எல்லா கதாநாயகர்களுமே நடித்திருக்கிறார் சார். இவர் ஒரு படத்தில் குடிக்காமலே மோந்து பார்த்தே போதையாயிடுவார் சார், உதயநிதி அவர்கள். ஆமாம் சார். அப்போ நீங்கள் இதை முதல்வருக்கு தான் கடிதமாக எழுதணும். ஏன்னா நீங்கள் அதை முதல்வராக எழுத வேண்டாம். நீங்கள் அதை என்னவா எழுதணும்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பெற்றோரை எழுதலாம்ல. அவர் முதல்வராக இருந்து தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லலை.
ஒரு தகப்பனாக இருந்து ஒரு குடும்பத் தலைவராக இருந்து பையனுக்கு அட்வைஸ் பண்ணலாம்ல, ஐயா இந்த மாதிரிலாம் நடிக்காத. ஆனால் இனிமேல் அவர் இப்போ ஒன்றும் நடிக்கிறது இல்லை, அதனால் இனிமேல் நடிக்காதன்னு சொல்கிறதுக்கு உள்ள வேலை இல்லை. நடிக்கும்போது இது சொல்லியிருக்கலாம். ஓகே சார், இதில் இந்த கேள்வியோட மையம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தை எடுக்கிறதே வந்து ரெட் ஜெயிண்ட் போன்ற பெரிய நிறுவனங்கள் தான். இவங்களை தாண்டி இன்றைக்கி படமே வர்றதில்ல. அப்போ இவங்களே இந்த மாதிரியான படங்களை தடுக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. அதாங்க, டாஸ்மாகையும் திறந்து வைப்போம், மெட்ஸு ஹெரோயினையும் நாங்கள் வந்து கஞ்சா எல்லாத்தையும் வந்து புழங்க விடுவோம். அதுக்கப்புறம் நாங்களே வந்து சினிமாவில் எல்லா விதமான இந்த கன்றாவியெல்லாம் காமிப்போம். இது வந்து தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லலை. அந்த புஷ்பான்னு ஒரு படம் வந்து அதில் பார்த்தீங்கன்னா கூட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ், அதாவது செம்மர கடத்தல் பண்ணுறவன் ஹீரோ. எது செம்மர கடத்தல் பண்ணுறவன் ஹீரோ, வில்லன் யாருன்னா அதை கண்டுபிடிக்கிற போலீஸ் ஆஃபீஸர். சமுதாயம் எப்படி உருப்படும்? ஏன்னா நீங்கள் சார் அதுக்குள்ளே ஆந்திரா போயிட்டான்னு, ஆந்திரா வாசனை இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலே இல்லையே. சரி, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சரியா? அப்போது மாசு என்ன பேசியிருக்காரு, சுப்பிரமணியம் அவர்கள், மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள், திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின் தமிழ்நாடு போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக மாறி உள்ளது. 0 கஞ்சா என்ற இலக்கை தமிழ்நாடு அடைந்து விட்டது. ஆமாம், இது அவர் பேசியிருக்கார். இப்போ நம்ம அதில் பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவருக்கும் முதல்வருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேற்றுமை இருக்குது. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது, கசப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அதுக்கு பின்னாலேயே முதல்வர் என்ன சொல்கிறாரு, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை பகுதிகளில் கடந்த சில நாட்களிலேயே வந்து 1 லட்சம் போதை மாத்திரைகள் நாங்கள் வந்து அது பிடிபட்டு இருக்கிறது. ஆமாம், அவர் 0 போதைப்பொருள் நடமாட்டமே இல்லாதன்னு முதல்ல அவர் பேசுனது வீடியோவில் இருக்குது. முதல்ல அப்படி பேசிட்டார். அதுக்கப்புறம் முதலமைச்சர் பேசுகிறார், 1 லட்சம் மாத்திரை. 1 லட்சம் மாத்திரைங்கிறது என்னங்க? ஒரு 1000 இல்லை, 1 லட்சம் பிடிபட்டுருக்கு. அப்போது இப்படி பிடிபட்டது மாசு அவர்களுக்கு தெரியாது போல இருக்கு. முதல்வர் மாசுக்கிட்ட சொல்லலையா, இல்லை மாசு பொய் சொல்கிறாரா, இல்லை முதல்வருக்கும் மாசுக்கும் ஏதாவது மன வருத்தமாக கருத்து வேற்றுமையா? ஏன் இப்படி மாற்றி மாற்றி யார் பொய் பேசுகிறாங்க? மாசு தான் பொய் பேசினார்னா இப்படி பொய் பேசுகிறவரெலாம் நம்ம வந்து மந்திரி சபையில் வச்சுக்கலாமா? அவர் சொன்னார்ல இந்த மாதிரி சினிமாலாம் எடுக்கக்கூடாதுன்னு. சினிமாவே எடுக்கக்கூடாதுன்னா மந்திரி சபையில் வச்சுக்கலாமா? சரி, உண்மையிலேயே வந்து இவங்க அரசியலுக்காக ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, 530 இதில் வந்து நாங்கள் 99% நிறைவேற்றிட்டோன்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் 72 ஒருத்தர் 87. இது வழக்கமாக ஆளுக்கு ஒன்று பேசி வச்சுட்டு கூட சொல்ல மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதான் சொல்லணேன், எத்தனை தடவை சொன்னாலும் இவங்களுக்கு அது புரியாது, டாமா கோஷி சார். ஆனால் மாசு வந்து கல்டிவேஷன் தான் 0. வர நாங்கள் வர்றேன், நீங்கள் அங்கே தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? எவ்வளோ வருஷம் இந்த மீடியாவில் குப்பை கொட்டியிருக்கேன். மாசு முதலில் பேசியது தேதி வாரியாக, நேரம் வாரியாக நான் நிரூபிக்கிறேன். தமிழ்நாடு திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின் தமிழ்நாடு போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலம். அது என்ன தேதியில் சொன்னார்? அதுக்கப்புறம் முதல்வர் வந்து 1 லட்சம் மாத்திரை பற்றி பேசுகிறார், நேற்று பேசினார். அதுக்கப்புறம் தான் மாசு பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆவதில்லை, தயார் செய்வதில்லை, வெளி மாநிலத்திலிருந்து வருகிறது. சரிங்க, வெளி மாநிலத்திலேருந்து தங்கம் கடத்திட்டு வந்தால் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் பிடிக்க மாட்டிங்களா? வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்தால், இல்லை தங்கமோ போதைப் பொருளோ இல்லை இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருளோ, ஈவன் ஒரு நட்சத்திர ஆமை கூட வந்து தடை செய்யப்பட்ட இதில் வருது. அந்த மாதிரி சில விலங்குகள், சில பிராணிகள்லாம், அதெல்லாம் வெளியிலேருந்து வருதுங்க, சிங்கப்பூர்லேருந்து வருதுங்க, பாம்பேலேருந்து வருதுங்க. அப்போ பாம்பேக்காரனை கேளு, சிங்கப்பூர்காரனை கேளு, சொல்ல முடியுமா? அதுக்கு தானே உங்களை இங்கே சுங்கத்துறைன்னு வச்சுருக்கோம். உதாரணமாக சொல்கிறேன், இப்போ தமிழ்நாட்டு எல்லையில் ஆந்திராலேருந்து இங்கே வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டான், கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். நான் சொல்கிற கொள்ளை வந்து அதாவது நடு ரோட்டில் கொள்ளை, அரசியல் கொள்ளை. நீங்கள் ஆந்திரான்னு சொன்னோன்னே வேறு ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க, நான் அந்த கொள்ளையை சொல்லலை.
நான் ஆந்திராவிலேருந்து இப்போவும் வந்துட்டு இப்போ நிறைய அந்த ஆந்திரா பார்டரில் உள்ள கிராமங்கள்லாம் கூட ஒரு பெண் ஒரு சிறுமியை வந்து ஆந்திராவிலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழித்து அதே டிஷர்ட்டோடு அவனை கொண்டு போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. 15 நாள் அவன் அதே டிஷர்ட் போட்டு அதே ரயில்வே ஸ்டேஷனில் அலையிறான். ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து 5 தனிப்படினாங்க, 20 தனிப்படி தேடிச்சு அவனை. இங்கே தான் ஊத்துக்கோட்டையில், திருவள்ளூர் ஊத்துக்கோட்டையில் இல்லைங்க. பட் அவனை கொண்டு போய் பிடிச்ச இடம் வந்து ஆந்திராவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அவன் அங்கேருந்து தான் வந்தாங்கிறது தெரிஞ்சு போச்சு. 20 தனிப்படை 15 நாள் கழிச்சு தான் பிடிச்சாங்க. எங்கே பிடிச்சாங்க? எந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அவன் ஏறி வந்தானோ அதே ரயில்வே ஸ்டேஷனில் அவன் சுற்றிக்கிட்டு இருந்தான். அவன் மொத்தம் அவன் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த 20 தனிப்படையும் எங்கெல்லாம் போய் தேடிச்சு? நான் நினைக்கிறேன் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, ஹாங்காங், பேங்காக், பட்டாயா, இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் தனிப்படையை தேடிச்சு. ஏங்க ஆந்திராவில் அந்த ஊர்லேருந்து தான் வந்திருக்கானா அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் மறுநாளே பார்க்க வேண்டியது தானே? 20 தனிப்படையில் ஒரு படை கூட அங்கே போய் பார்க்கல. இந்த 15 நாளில் வந்து அவன் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவன் வர்றான்னா அந்த ஏரியாவில் தானே சுற்றிட்டு இருப்பான். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வேணால் அவன் 15வது நாள் வந்திருக்கலாம். அந்த இடைப்பட்ட 14 நாளில் ஏதோ ஒரு இடத்துல அதை சுற்றி வட்டாரத்தில் எங்கேயாவது இருந்திருப்பானா இல்லையா? அப்போ தனிப்படைன்னு வைக்கிறீங்க, 15வது நாள் அதே டிஷர்ட். இங்கே அந்த சம்பவம் நடக்கும்போது என்னவோ அதே. இதெல்லாம் ரைட்டு சார். ஏன் சார் உங்களுக்கு காவல்துறை மேலே இவ்வளோ சந்தேகம் வருது? நம்பும்படியாக சொல்ல மாட்டேன்றாங்களே. நான் என்ன சொல்கிறேன், பொய் சொல்கிறது கூட பொருந்த சொல்ல மாட்டேன்றாங்களே. இப்போது ஒரு கிராமத்து பெண் வந்து ஒரு சொல்லுது, அதனால் அது மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்குது, சிவப்பு ட்ரெஸ்ஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள், வீடியோலாம் எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க. மாடர்ன் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு, அதாவது இளம் பெண். இந்த கால ஒரு இப்படிலாம் அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அது என்னமோ சொல்லுவாங்க, என்னமோ ஸ்ட்ரிப்லெஸ்ஸாக என்னமோ சொல்லுவாங்க, நம்ம எதையா தப்பாக சொல்லிடக்கூடாது. அதனால் வந்து அதை போட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டாலே அது எங்கள் கிராமத்துலலாம் இவ்வளோ திட்டம் இருக்குன்னு சத்தியமாக அது மூஞ்சியை பார்த்தா அது ட்ரெஸ்ஸையும் பார்த்தா வந்து கிராமத்து பொண்ணு இல்லைங்கிறது வந்து ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும். கிராமத்து பெண்கள் அதுவும் பேட்டி கொடுக்கும்போது அப்படிப்பட்ட உடையுடன், அது ஒன்றும் அவங்க வந்து தவறாக நான் சொல்லலை, அதை பார்க்கும்பொழுது அது கிராமத்து பெண் இல்லை என்பது தெரிகிறது. சார் அவங்கள நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்தது இல்லையா சார்? ஏங்க வரேன் கதைக்கு வரேன். கதையை ஆரம்பிக்கும் போதே கிளைமேக்ஸ் அப்படி போயிட்டீங்கன்னா இப்படி இன்டர்வல்லாம் வேணாமா? ஓகே. பாப்கார்ன் விற்க வேணாமா? ஓகே சார். அதனால் வந்து அந்த பெண் வந்து என்ன சொல்கிறாங்க, கிராமத்தில் எங்களுக்கு இவ்வளோ திட்டங்கள்லாம் இருக்குதுன்னு இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு, நான் எங்கேயோ வெளியூரில் இருந்தேன், இங்கே வந்ததுக்கப்புறம் தான், கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ திட்டங்கள் அரசு வந்து கொடுக்குது, பஸ்ஸெல்லாம் வந்து இலவசம்ன்றதெல்லாம் அதுக்கு ஒரு வாரம் முன்னால் தான் அது வந்து இங்கே ஒரு கிராமத்தில் சேர்ந்த பெண் என்று காண்பிக்கப்படுகிறது. ஒரு வாரம் 4 நாள் முன்னால் முதல்வர் கலந்து கொள்கிற விழாவில் தமிழர் அப்படின்னு சொல்லி ஈழத்தமிழ் பெண்ணு சொல்லி அப்பா அப்படின்னு வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு கையை தூக்கிட்டு ஓடி வந்து முதல்வர்கிட்ட கொடுத்துட்டு அது ஈழத்தமிழர். நான் என்ன சொல்கிறேன், ரெண்டுமே செட்டப்புன்னு தெரியுது. செட்டப்னால் நம்ம சொல்கிறது வந்து ஒரு நாடக காட்சின்னு தெரியுது. இந்த பெண்ணை நம்ம தவறாக சொல்லலை. இப்போ நடிக்கிறதுக்கு கூப்பிட்டா என்ன வசனம் கொடுக்குறாங்களோ அது பேசிட்டு போகுது. இதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இந்த நரிக்குற ஒரு காலம் அந்த பிரச்சனை வீட்டில் அது அப்போலேருந்து இதான் நம்ம சொல்கிறது. அப்புறம் இந்த தூய்மை பணியாளர்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து பேட்டி காணுவாங்க, கடைசியில் பார்த்தா அது திமுக நிர்வாகி. வேறு ஆளேவாய கிடைக்கல, காசு தான் கொடுக்குறீங்களே. அது இதில் ஒரு எக்ஸ்ட்ரா நடிகையை கூப்பிடுங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரா நடிகைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாதா? நான் என்ன சொல்கிறேன், எப்படி நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் இதெல்லாம் பண்ணுறீங்க தெரியுது. செட்டப் ஒரே நடிகைக்கு எதுக்காக வந்து சான்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்குறீங்க? இந்த ஈழத்தமிழராக வந்ததுக்கு ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணேன், அதுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து அப்பா நான் அந்த பொண்ணு ஈழத்தமிழர்னே பேசியிருக்கு, பேட்டி வேறு கொடுத்துருந்தான். அது எப்படி ஒரு வாரத்தில் வந்து அது கிராமத்தில் வந்து தமிழ்நாட்டு கிராமத்தை சேர்ந்த பெண்ணாகும்? ஒன்று ஈழத்தமிழராக இருக்கும், இல்லை தமிழ்நாட்டு தமிழராக இருக்கும். ஒரு வாரத்துக்குள்ளே அது எப்படி மாறுது? இப்படி தான் இவங்க ட்ராமா போடுவாங்க. இதில் வந்து என்னென்னா 2025 புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் கஞ்சா வந்து 0 கஞ்சா இலக்கை அடைந்து விட்டோம்னு சொன்னார்ல, 2562 கிலோ கஞ்சா மட்டும் வந்து காவல்துறை சீஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. உனக்கு வழக்கமாக சீஸ் பண்ணது வந்து எல்லாத்தையுமே கோர்ட்டில் ஒத்துப்பாங்களா? அது பல உள் விவகாரங்கள் இருக்குது. காவல்துறை எந்த ஆட்சியிலுமே, நான் திமுக ஆட்சியிலேன்னு குறிப்பிட்டு சொல்லலை, எந்த ஆட்சியிலையுமே காவல்துறை வந்து சீஸ் பண்ண எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, மாஜர் கொடுத்துட்றாங்களான்றதெல்லாம்
சில இடங்களில் நடக்கும், சில இடங்களில் நடக்காது. அந்த காவல்துறை அதிகாரி யார், இது பல விஷயங்களை பொறுத்து. 2025 2562 கிலோ வந்து கஞ்சா வந்து சீஸ் பண்ணதாக அரசு தரப்புலேயே சொல்லப்படுது, காவல்துறை தரப்புல. அப்புறம் மாசு எப்படி இது 0 இலக்கை அடைந்து விட்டோம்னு சொல்கிறார். மறுநாள் வந்து முதல்வர் வந்து 1 லட்சம் மாத்திரை பிடிச்சிட்டோன்னு சொல்கிறார். அப்புறம் நீங்கள் வந்து இந்த என்டிபிஎஸ்ன்னு அந்த போதை மருந்து கேஸ் 2021 6852 கேஸ் வழக்கு, 2022 10,385, 2023 11,200, 2024 12,500, 2025 இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இது அநேகமாக இந்த 12,500 இது போகிற அந்த அது ஏறுமுகமாக இருக்கும்போது ஒரு 14,000 வந்திருக்கும் போல இருக்கலாம். இப்படிலாம் நடந்திருக்கு. மாசுக்கு இதெல்லாம் தெரியலையே. நடமாட்டமே இல்லைன்னா எப்படி வழக்கு புரிஞ்சிங்க? வழக்கு பொய்யா, மாசு சொன்னது பொய்யா? ஓகே சார், இதுக்கு அப்பா ஒரு புதிய விளக்கம் கொடுத்துருந்தாரு. அது வந்து கல்டிவேஷன் தான் சொன்னார், நீங்கள் தான் அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் கிட்ட கேட்டார். அதுக்கு பத்திரிக்கையாளர் ஒருத்தர் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஒரு கஞ்சா செடி 3 அடி ஒசரம் கஞ்சா வளர்ந்துருது சார். ஆமாம், அது உற்பத்தி இல்லையா, தானாக வளர்ந்துருக்குன்னு சொன்னார் சார். தானாக வளர்ந்து அது கஞ்சா செடிங்கிறது வந்து அங்கே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் யாருக்குமே தெரியல. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலோ சுகாதாரத்துறையில் யாருக்குமோ, சுகாதாரத்துறையில், ஏன்னா ஆஸ்பத்திரிங்கிறது சுகாதாரத்துறைக்கு தான் வருது, சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கோ அலுவலர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ கஞ்சா செடி எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அவர் சொல்கிற அர்த்தம் அதான்னு வச்சுப்போம். அப்புறம் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? இது கஞ்சா செடியா இல்லையான்னு தெரியாத மா சுப்பிரமணியம் அவர்களுக்கோ இல்லை அவருடைய துறையினருக்கோ தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லைன்னா உன் கண்ணு முன்னால் வந்து 3 அடிக்கு கஞ்சா அது வளர்கிறதுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆயிருக்கணும். அந்த ஹைட்டுக்கு வளர்கிறதுக்கு கஞ்சா செடி, எங்கள் வீட்டில் கூட ஒரு பூத்தொட்டியில் கஞ்சா செடி வளர்க்கலைங்க, சாதாரண துளசி செடி வைக்கிறோம். இந்த துளசி செடி ஒரு இவ்வளோ ஹைட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 3 மாதம் ஆகுது. ஆமாம், இவ்வளோ ஹைட்டுக்கு கஞ்சா செடி தான். இது இந்த ஹைட்டுக்கு இது கஞ்சா செடியாக இருக்குமா? இல்லை சார், இந்த வள்ளுவம் பக்கத்தில் வச்சுருக்கீங்களா? பிளாஸ்டிக் சார். அப்புறம் அது நம்ம பேர் கெட்டு போனால் பரவாயில்ல, அவர் பேர் வேறு கெடுத்துடக்கூடாது. அதனால் வந்து இந்த ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ இந்த ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குன்னா ஒரு 2-3 மாதம் ஆயிருக்கணும். கஞ்சா செடியா இல்லையா என்பது சுகாதாரத்துறைக்கோ அதாவது மருத்துவத்துறைக்கோ தெரியவில்லை என்றால் மாசு எதை வைத்து கொண்டு சொல்கிறார்? ஒன்று அவர் அறியாமையில் சொல்கிறார், இல்லை அறிந்துதான் சொல்கிறார் என்றால் அவர் பொய் சொல்கிறார். இவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஏன் வந்து முதல்வர் பேச்சுக்கும் அவருடைய பேச்சுக்கும் டோட்டலாக வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த மறுபடியும் ஸ்டேட்மெண்ட் வருது. நான் வந்து சொன்னது நடமாட்டம் இல்லைன்னு சொல்லலை, உற்பத்தி இல்லைன்னு தான் சொன்னேன். போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக மாறி உள்ளது. இந்த வீடியோவை எடுத்து போட்டு காமிப்போம். 0 இலக்கை தமிழ்நாடு அடைந்து விட்டது. இந்த வீடியோவை எடுத்து போடுங்க. டைம் எப்போ? மாசு பதில் சொல்லட்டும். உரிய பதில் மாசு சொல்லலைன்னா முதல்வருக்கு மரியாதை கொடுத்து மாசு அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும், மந்திரி. ஏன்னா அவர் செய்யலைன்னா என்ன ஆகிடும்? முதல்வர் ராஜினாமா செய்யுங்கன்னு வேறு யாராவது மீடியாவில் பேசிடுவோம். நான் சொல்லுவேன்னு நான் சொல்லலை, வேறு யாராவது வந்து முதல்வர் ராஜினாமா செய்யணும். இல்லை எடப்பாடி கேட்டுருவார், சீமான் கேட்பார், அண்ணாமலை கேட்பார், நைனா நாகேந்திரன் கேட்பார், யாராக கேட்பாங்க, அன்புமணி கேட்பார். இப்போ முதல்வர் சொல்வது உண்மையா, மாசு சொல்வது உண்மையா? இருவரில் யாராவது ஒருவர் பொய் சொன்னார் என்றால் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? அரசியல்வாதியை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ராஜினாமா பண்ணீங்க. இதுதான் இந்த போதைப் பொருளில். நீங்கள் போதைப் பொருள் பக்கம் போகாதீங்கன்னு டிவியில் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கேட்டால் மத்திய அரசு கேளு, பெற்றோர்கள் தான் வந்து பார்த்துக்கணும், நாங்கள் பாட்டில் விற்றுக்கிட்டே இருப்போம், நீங்கள் வாங்கலாம், குடிக்கலாம், வாங்கலாம், ஆனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், குடிக்கணும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா அபராதம். கரெக்டு. ஒரு 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 குற்றம் நிகழ்ந்தது என்றால் அந்த குற்றத்திற்கு யார் வந்து உடந்தையாக இருந்தார்களோ, தூண்டுதலாக இருந்தார்களோ அவர்களும் குற்றவாளிகள் தான். நீங்கள் அவன் தண்ணி அடிச்சுட்டு கார் ஓட்டினா பைக் ஓட்டினான்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த தண்ணியை விற்று அரசுக்கு வந்து எந்த அதிமுக அரசுலையும் இருந்திருக்கு டாஸ்மாக். அப்போது அவர்களும் குற்றவாளிகள் தானே, தார்மீக ரீதியிலும் சட்ட ரீதியிலும்.
அப்போ மட்டும் வந்து குடித்தவனை மட்டும் வண்டி ஓட்டுறான்னா அவனை கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் வந்து குடிக்கணும்னா, இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, இந்த தெருநாய்க்கெலாம் வந்து பாதுகாப்பு கூட வைக்கணும்னு சொன்ன மாதிரி நம்ம அப்புறம் சொல்லிடுவாங்க தமிழ்நாட்டு குடிமக்கள்னால் குடிமகன்கள், மதுப்பிரியர்கள், இவர்களை தெருநாயோட கம்பேர் பண்ணிவிட்டு நம்மளை திட்டுவாங்க. ஒன்று பண்ணுங்க, எல்லா டாஸ்மாகுக்கு பக்கத்துலேயும் மது அருந்தும் கூடம், இன்பக்கூடம், இன்பச்சோலை, அது நல்லா இருக்குல்ல பேர், பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அன்புச்சோலை மாதிரி இன்பச்சோலை. ஒரு டாஸ்மாக் பக்கத்துலேயும் ஒரு அரங்கம் கட்டி விட்ருங்க. அவன் அங்கே தான் போய் குடிக்கணும். குடிச்சிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் பாதுகாப்பு போடுங்க, காவல்துறை 20 தனிப்படை போட்டு, ஒரு 5 தனிப்படை போட்டு, ஒரு பாட்டி வந்து செருப்பு போஸ்டர் மேலே செருப்பு போட்டாங்கன்னா அவன் பிடிக்கிறதுக்கு ஒரு 5 தனிப்படை போட்டாங்க. அந்த தனிப்படையெல்லாம் கலைச்சிட்டு ஒரு டாஸ்மாக்லேருந்து அவன் அந்த இன்பச்சோலையில் போய் குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு பத்திரமா போகிறதுக்கு அவனுக்கு பாதுகாப்போடு அவனை வீட்டுக்கு அனுப்புங்க. காவல்துறையில் இன்னொரு 20,000 பேர் 30,000 பேர் எவ்வளோ தேவைப்படுதோ எடுங்க. ஓகே, இப்படி இதுதான் போதைப் பொருளை வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.